பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் அண்ட் ஜேடபிள்யூ ஒரு பெரிய ட்ராப். எப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 11th அண்ட் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்ல நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டா, ஒரு ஸ்டூடெண்ட் சஃபர் ஆகாம புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா he needs to focus on one thing at a time. அப்படி ஒரு பெஸ்ட் பிளானா எது இருக்க போகுது அப்படின்னு கேட்டா பப்ளிக் எக்ஸாம் தான். பிகாஸ் ஜேடபிள்யூ நீட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்துச்சு நம்மளோட டிஎன் ஸ்டேட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இல்ல சிபிஎஸ்சி என்சிஆர்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கண்டென்ட் சேம் தான். பேசிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் எந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்னால எந்த வித பயமும் இல்லாம அதை போய் அட்டென்ட் பண்ண முடியும் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அவங்க டெடிகேட்டடா அந்த சப்ஜெக்ட்டுக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன கேட்டா, எல்லாருக்குமே நீட் அண்ட் ஜேடபிள்யூ எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியலை ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியா மாத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அப்போ பேசிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணா தாராளமா எல்லாருனாலையும் பப்ளிக் எக்ஸாமை தாண்டி நீட் அண்ட் ஜேடபிள்யூ சூப்பரா கிராக் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூவை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது போக இதோட டீடைல்டு வெர்ஷனும் நான் உங்களுக்கு கீழே அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸோட கம்பாரிசனும் கொடுத்துருக்கேன். ஸோ சிபிஎஸ்சி பேப்பர் எப்படி இருக்க போகுது, நம்ம டிஎன் ஸ்டேட் போர்ட் புக்கோட கண்டென்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே டீடைலா அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.